ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் நிற்கிறது என்னோட செவ்வாழை தோட்டத்தில். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த செவ்வாழை 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குலைக்கல, என்ன காரணம் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல என்ன காரணம்னு. இதை பாருங்க, செவ்வாழை கேடாகிறது இந்த மாதிரி ஆகும். இதை பாருங்க, வாழைகள் எப்போதும் இது மாதிரி இலை விரியணும். இலையிலிருந்து அடுத்த இலை எப்படியும் ஒரு 4 இன்ச்சு பெருசாக தான் வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, அது மாதிரி இலை விரியாமல் இது மாதிரி அடர்த்தியாக அடுக்கடுக்கா, அது கண்டுகளாக இருந்தாலும் சரி, தாய் வாழையாக இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக அந்த வாழையை உடனடியாக வெட்டி மாற்றிடுங்க. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய உதிரி பாகங்கள், வாழை தடைகள், இலைகள் எதுவுமே நம்ம மற்ற வாழை கன்றுகளுக்கு போடக்கூடாது. கண்டிப்பாக பார்த்துங்க. இந்த செவ்வாழை நட்டாச்சுன்னா செவ்வாழை எப்படியும் ஒரு 11 மாதம் 12 மாதத்தில் குலைக்கும். அந்த 12 மாதத்தில் குலைக்கிறனாலும் சில வாழைகள் நம்ம உரம் தண்ணி கம்மியாக இருந்தால் மீண்டும் 2 மாதம் கூட ஆகலாம். ஆனால் இந்த மாதிரி வாழையோட இலைகள் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக கன்றாக இருக்கட்டும், மீண்டும் சொல்கிறேன் தாய் வாழையாக இருக்கட்டும், உடனடியாக வெட்டி அந்த இடத்துல மாற்றிடுங்க. அந்த பொருளை எதுக்குமே எடுக்காதீங்க. வாழைகள் தானாகவே கேடு வரக்கூடியது எப்படி இருக்குன்னு ஒன்றை காமிச்சேன். அடுத்த வாழைக்கு மூட்டுக்கு போக வந்திருக்க பாருங்க. இன்னொரு, அதாவது தானாகவே வரக்கூடிய ஒரு வாழைக்கு வரக்கூடிய ஒரு நோய். அந்த நோயை பாருங்க. முதல்ல நீங்க பார்த்து அடுக்கடுக்கா இலை நிற்கும். இந்த வாழையை பாருங்க, அடுக்கடுக்கா வராது. 1-2 இலைகள் அடுக்கடுக்கா வந்துக்கிட்டு அந்த இலையை பாருங்க, அடுத்துதான் கிடக்கும். இந்த இலையை பாருங்க, மஞ்சளா சின்னதா ஒரு இலை வந்துடும். இதுக்கு மேல இது அதிகம் இலை வராது. ஒரு 2-3 இலைகள் வந்துக்கிட்டு அப்படியே நின்றுடும். இந்த வாழையும் கேடுதான். இது வளரும்னு நீங்க யாரும் உரம் வச்சு வளர்த்த வேணாம். ஓகே, இனி சந்தேகம் இருந்த கேளுங்க. ஓகே, இந்த சிறு விவசாயியோட சிறு வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை பை.